ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகிறதா இருக்கும். ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஓகேவா? யாருக்காவது என்கிட்ட போஸ்ட்டில் ரீடிங் வேணும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட்டில் ஹீலிங் வேணும், எனக்கு ஒரு பீஸ் வேணும், எனக்கு ஒரு பாசிட்டிவாக நான் இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும், எனக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படுங்க, கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி சொகலில் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும், மேனேஜ் பண்ணிக்கோங்க. Five of Cups, Two of Pentacles, Nine of Pentacles, Page of Cups, Queen of Wands. Bottom of the deck, Temperance. Hangman, Queen of Wands, Eight of Pentacles, Ace of Wands, World card. Okay. Bottom of the deck, Eight of Cups. Adventure, Fool, Turning in, Fast Lives, is Castor. Bottom of the deck, Clutching to the First. Okay. இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜர்னல் ரீடிங் தான். யாருக்கு ரெசினேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இது ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம உங்களோட எனர்ஜி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகக்கூடிய ஒரு டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஒரு மெச்சூரிட்டியாக ஒரு சீரியஸாக நீங்கள் எடுத்துகிட்டு கிடையாது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் நடந்துகிட்ருக்கலாம். ஓகே. உங்களோட சைடில் தேர்ட் பார்ட்டி உண்டு. ஓகே. மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகக்கூடிய டைம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கிடையாது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லை, மெச்சூரிட்டியாக எடுத்துகிட்டு இல்லை. ஓகே. மேபி தேர்ட் பார்ட்டி இதனால் கூட நீங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகக்கூடிய டைமில் உங்களுக்கு ஒரு பீஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டு உண்டு. சுத்தமாக உங்கள் லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லை. என்ன பண்ணுறது, என்ன முடிவெடுக்கிறது, நம்ம லைஃப் எதை நோக்கி போயிட்டுருக்கு, நம்ம லைஃப் போகிற பார்த்து கரெக்டு தானா, யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ஒரு 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 பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகக்கூடிய டைமில் நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. உங்கள் லைஃப்பில் ஒரு சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுண்டு. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஆல்ரெடி தான் இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிட்டு. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் குறைச்சி நாள் கடந்து நிறைய அவஸ்தை நீங்கள் பட்டுட்டு உண்டு. லைஃப்பில் சுத்தமாக பேலன்ஸ் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் நடக்கலை, பீஸ் இல்லை, உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடையாது. நிறைய கஷ்டப்பட்டு. அது மட்டும் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் என்னை தன்னை விட்டுட்டு போயிட்டு எல்லாமே போச்சு, என்னை விட்டு எல்லாமே போச்சு, எல்லாமே நஷ்டப்பட்டு போச்சு, பல நாள் நீங்கள் சேட் ஆகி டிப்ரெஷன் ஆகி உறக்கம் இல்லாமல் என்னெல்லாம் கஷ்டப்படணுமோ எல்லா கஷ்டமும் இந்த ரிலேஷன்ஷிப் மேலே நீங்கள் பட்டிருப்பீங்க. ஓகே. பட் நமக்கு லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு லெசன்ஸ் தானே. நமக்கு குறைச்சி நாள் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கிடந்து கஷ்டப்படுவோம். நம்மளால் என்னெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணுமோ எல்லாமே நம்ம ஆக்ஷன் எடுப்போம். நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கலைன்னு சொல்லும்போது சரி ஓகே, இதில் கிடந்து நம்ம இன்னும் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது, இவங்க நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, வேல்யூ கொடுக்கல, நமக்கு கொஞ்சம் குறைச்சி கூட நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல, குறைச்சி கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்க நினச்சிட்டு நம்ம லைஃப்பில் நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நமக்கு தோணும்ல. அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் குறைச்சி நாள் கஷ்டப்பட்டுட்டு குறைச்சி நாள் சுத்தமாக பேலன்ஸ் இல்லாமல் உங்கள் லைஃப் போயிட்டு
பட் நீங்கள் அந்த ஒரு குறைச்ச நாள் அந்த கஷ்டத்தில் கிடந்து நீங்கள் வந்து ஒரு ரியலைசேஷனுக்கு வந்திருப்பீங்க. சரி ஓகே, இப்படி போயிட்டு இருந்தாச்சுன்னா வந்து என் லைஃப் வந்து முன்னோட்டு போகாது. ஸோ என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நானும் என் லைஃப்பில் சேஞ்ச் ஆகணும். ஸோ நானும் வந்து நான் நினைக்கிற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும். என் லைஃப் வந்து எல்லாமே வந்து டோட்லி நான் இழந்துட்டேன். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலேயே நான் வந்து டோட்லி வந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்படியே போயிட்டு இருந்தால் நான் வந்து இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாது. ஸோ என்னால் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்களே ஒரு ரியலைசேஷனுக்கு வந்திருப்பீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய எனர்ஜி பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. உங்களில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் ஆகுறீங்க. ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்டி, செலிப்ரேஷன், கொஞ்ச நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடந்து எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துருப்பீங்க. நீங்கள் சிரிக்க கூட மறந்துருப்பீங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்டி, செலிப்ரேஷன் முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. முன்னாடியில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஷன்ஸ் எனர்ஜி உங்கள் லைஃப்பில் இல்லாமல் இருக்கும். ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன்ஸ். ஓகே, யூனிவர்ஸ் கூட பயங்கரமாக அட்டாச்மெண்ட் ஆகுறீங்க. என்ன நடந்தாலும் அந்த யூனிவர்ஸ் கிட்ட சொல்கிறீங்க. ஓகே, என்ன நடந்தாலும் எல்லாமே இந்த யூனிவர்ஸ் முன்னாடி வந்து அதான் நான் சொன்னேன், குறைச்சி நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடந்து நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் என்னால் எல்லாமே பார்த்துக்க முடியும் சொல்லிட்டு பல சுச்சுவேஷனில் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தோம். உங்கள் ஆக்ஷன் எல்லாமே வந்து ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் எல்லாம் வீணாகி போயிருக்கேன். குறைச்சி நாள் நல்லா கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகிருப்பீங்க. உங்களில் ஃபோக்கஸ் ஆகிறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணலாம். மேபி இதில் ஒரு சிலவங்க கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன்ஸ். ஓகே, சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போவோம். ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே வந்துச்சு, அதில் கிடையாது நம்ம கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம். இப்போ ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் இருக்குது, ஒரு செப்பரேட் சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே, அது இருக்கட்டும், அது எல்லாமே யூனிவர்ஸ் பார்த்துக்கட்டும். நம்ம லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், மெடிடேஷன் பண்ணுவோம். ஸோ கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன் எப்படி சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துருப்பீங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேஷன்ஸ் உண்டு, உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் உண்டு. ஸோ கண்டிப்பாக வந்து யூனிவர்ஸ் எனக்கு வந்து நல்லது தான் பண்ணுவாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு செப்பரேஷன் வந்திருக்குன்னா அதுவும் நல்லது தான். ஓகே, சுச்சுவேஷன் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி போகிறீங்க. ஒரு ஃபேஷன்ஸ் எனர்ஜி உங்களுக்குள்ள உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் டெம்பரன்ஸ் கார்டு பேலன்ஸ் உண்டு இப்போ உங்கள் லைஃப்பில். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு அடிப்பொலியான ஒரு எனர்ஜியில் இருக்கிறீங்க, ஹை எனர்ஜியில் இருக்கிறீங்க. கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போகும். ஸோ இந்த பர்சன் என் லைஃப்பில் வரட்டும். ஸோ வந்தப்புறம் நான் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் எடுக்கிறேன். பட் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்ன, நோக்கான சுச்சுவேஷன் இருந்தால் என்ன, நான் எதுக்கு இவங்களை நினச்சி கஷ்டப்படணும், நான் என்னெல்லாம் ஃபோக்கஸ் ஆகி என் லைஃப்பை நான் முன்னோட்டு கொண்டு போகிறேன். அந்த ஒரு அடிப்பொலியான எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ நமக்கு இந்த பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பர்சனோட சைடில் பார்த்து நமக்கு ஃபாஸ்ட் லைஃப்ஸில் ஒரு கார்டு நமக்கு டேரெக்டாகவே வந்துடுண்டு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இந்த ஒரு பர்சனுக்கும் இடையே உள்ள கனெக்ஷன் வந்து ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், ஒரு முன்ஜென்ம காதல் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. மேபி கார்மிக்காக கூட இருக்கலாம், இல்லைங்க சோல்மேட்டாக இருக்கலாம். அப்போ இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், கார்மிக்னா என்ன, சோல்மேட்னா என்னன்னு. ஸோ கார்மிக்னா என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் சைடில் நீங்கள் அன்பை கொடுத்துட்டே இருக்கிறீங்க, பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய அவங்க அந்த அன்பை வாங்கிட்டே இருக்காங்க. ஓகே, நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் 110% நீங்கள் அன்பு கொடுத்துட்டே இருக்கிறீங்க, அவங்களும் அதை வாங்கிட்டே இருக்காங்க. பட் அந்த அன்பை திருப்பி உங்களுக்கு கொடுக்கல. இதுதான் கார்மிக். சோல்மேட்னா என்ன, சோல்மேட்னாலும் அவங்கக்கிட்ட ஈகோ ஆட்டிடியூட் எல்லாமே உண்டு. பட் என்னென்னா நம்மளை வந்து அவங்க ஏதாவது ஒரு வழியில் நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்த, இல்லை நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி நம்ம லைஃப்பை சேஃப் ஆக்குறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நமக்கு சோல்மேட் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ ரீடிங்கில் ஏற்ற மாதிரி உங்கள் கூட இருக்கிற லைஃப் பார்ட்னர் கார்மிக்காக சோல்மேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மேபி இது ஒரு கார்மிக் சோல்மேட் கனெக்ஷன், ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கிறனால தான் இது ஒரு பர்சனை விட்டு உங்களால் மூவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனாலே கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு ஃபேஷன்ஸ் எனர்ஜியோட கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. நீங்கள் மூவ் பண்ண முடியல, மூவ் பண்ணியிருப்பீங்க. பட் இது ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனால உங்களால் மூவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் என்ன பண்ணாலும் அதை மறந்து இந்த ஒரு பர்சனை நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஏன்னா அது ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனால நீங்கள் அப்படி தான் இருந்திருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு கனெக்ஷனில் இந்த ஒரு பர்சன் ஃபுல்லோடு நினைச்சுட்டு உண்டு. ஸோ நிறைய வாட்டி இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகத்தை வந்து ஒரு சீப்பாக நினச்சிட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம ஒரு மைண்ட் கேம் கழிச்சிட்டு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பர்சன் நீங்கள் அந்த உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காத ரீதிக்கு இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர் இருந்துட்டு உண்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேபி அதனால் கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்கலாம். அதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு பயங்கரமாக ஈகோ உண்டு, ஆட்டிடியூட் உண்டு, தான் நினைக்கிறதா கரெக்டு, நான் பண்ணுறதா கரெக்டுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அவங்களோட மைண்டில் என்னென்னா
இவங்க வந்து சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் வந்து மைண்ட் பண்ண மாட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ அதெல்லாமே பார்க்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம், ஸோ அது சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும். அதனால இந்த ஒரு பர்சனும் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு மைண்டே கிடையவே கிடையாது. ஃபுல் கார்டு சொல்லும்போது ஐ டோன்ட் கேர் யார் எப்படி போனால் எனக்கு என்ன, என் லைஃப்பில் நான் என் லைஃப்பில் வந்து நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், ஸோ அதை நான் முடிவு எடுத்துக்கேன். இந்த ஒரு முடிவுனால நான் நல்லா இருந்தாலும் ஓகே, நாசமாக போனாலும் ஓகே, ஏன்னா நான் தானே முடிவு எடுக்கிறேன். ஸோ அதனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன், ஒரு முடிவு எடுக்கிறேன்னா, ஸோ அதனால் நான் நல்ல முடிவு எடுத்து நல்லா இருந்தாலும் நான் ஓகே தான். ஸோ அதனால் நாசமாக போனாலும் ஓகே தான், ஏன்னா நான் தானே முடிவு எடுக்கிறேன். ஸோ யாரோட பேச்சையும் கேட்க மாட்டாங்க, யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு செல்ஃபிஷான ஒரு கேரக்டர். இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம், அதனால இவங்க கஷ்டப்படுவாங்கன்னு அதனால சுத்தமாக அந்த ஒரு பர்சனுக்கு அந்த ஒரு இதே கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் வந்து ஒரு சுச்சுவேஷன் மேபி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஒரு சிலவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டுன்னு சொன்னேன். உங்கள் வீடியோ பார்க்கணும். இப்போ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் சொல்லும்போது மேபி உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை மேரிட் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியே வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். ஸோ உங்களோட சைடில் தேர்ட் பார்ட்டி உண்டுனால இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனுக்கு ஈகோ ஆட்டிடியூட் உண்டு. ஓகே, ஈகோ ஆட்டிடியூட் உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் வந்து உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. மேபி உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு, லெட் கோ செஞ்சுட்டு உண்டு, மூவ் ஆன் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அந்த மூவ் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்சன் உங்களை மூவ் ஆன் செஞ்சுட்டு உண்டு, உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இப்போ என்னதான் இந்த ஒரு பர்சன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டுனாலும் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணி கூட இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணி கூட இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ என்னதான் அந்த ஒரு பர்சன் உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போனாலும் ஹாப்பியாக தான் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போனாங்கன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுறதுன்னு சொன்னல சாக்ரிஃபைஸ் டோட்லி இவர் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. எந்த சுச்சுவேஷனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டுன்னு உங்களுக்கு தான் தெரியும். பட் இந்த ஒரு பர்சன் உங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. என்ன தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போனாலும் இந்த ஒரு பர்சனோட இன்ட்யூஷன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன்றைக்கி இல்லாட்டாலும் என்னைக்காவது மறுபடியும் என்னை நோக்கி வரும், அது என்னை தேடி வரும், ஸோ அது என்ன மறக்காது, என்னை நினச்சிட்டு இருக்கும், அந்த ஒரு ட்ரஸ்ட் இவங்களுக்கு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் வந்து ஃபிசிக்கலாக உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. நான் சொன்ன மாதிரி உங்களை இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. பட் என்ன அந்த மென்டலி இந்த ஒரு பர்சனில் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கண்டிஷன் உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு வந்து ஃபீல் ஆகலாம். ஸோ உங்களுக்கு எப்படி மறக்க முடியாத சுச்சுவேஷனும் அதே மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். எப்படி என்ன நடந்தாலும் நீங்கள் எப்படி இந்த ஒரு பர்சன் அக்செப்ட் பண்ணுறீங்களோ, ஸோ அதே மாதிரி என்ன விஷயங்கள் நடந்தாலும் இந்த ஒரு பர்சனுக்கும் உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் அதே மாதிரி அக்செப்ட் பண்ண சுச்சுவேஷன் தான் உங்களை. ஓகே, ஸோ இவர் உங்களை மூவ் ஆன் பண்ணக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு உண்டு. ஸோ இவர் வந்து தன்னோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன்ஸ் கூட ஃபைட்டிங் பண்ணி டயர்டாக சுச்சுவேஷன் ஆகும். இவர் வந்து வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், நம்ம வந்து நம்ம லைஃப்பை பார்த்துட்டு முன்னோட்டு போகலாம், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், தன்னோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் பண்ணக்கூடிய ஃபைட்டிங் பண்ணக்கூடிய எனர்ஜி ஆகும். ஸோ உங்களை பற்றின தாட் வரக்கூடிய டைமில் தாட்டை வந்து அவங்க ப்ராப்பராக வந்து வேறு எதிராவது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் வரக்கூடிய டைமில் வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணுது. ஸோ இவங்க ஒரு நாள் டைவெர்ட் பண்ணலாம், 2 நாள் டைவெர்ட் பண்ணலாம். ஸோ அது கண்டினியூஸாக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூடயும் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் அந்த ஒரு பர்சன் ட்ரை பண்ணியிருப்பாங்க இவங்க லைஃப்பில். ஓகே, ஸோ என்னெல்லாம் உண்டோ எல்லாம் ட்ரை பண்ணி ஒன்றும் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் பண்ணி ஒரு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன் எல்லா எஃபர்ட்டும் போட்டு ஒன்றும் ஒர்க் ஆகாத ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் வந்துடுண்டு. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இவர் மூவ் ஆன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு உண்டு. இவரால் மூவ் ஆன் பண்ண முடியாத சுச்சுவேஷன், இவரால் மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால இந்த ஒரு பர்சன் வந்து சரி உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு எத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவர் இந்த ரிலேஷன். ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு பர்சனை வந்து மூவ் ஆன் பண்ண முடியும்னா நம்ம பாட்டுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருப்போம், அவங்களுக்கு திரும்பி பார்க்க மாட்டோம். நம்மளால் மூவ் ஆன் பண்ணவே முடியல, எப்போ அவங்க தாட் வந்துகிட்டே இருக்குது, அவங்க எப்போ நமக்கு ட்ரீமில் வந்துகிட்டே இருக்காங்க, அந்த ஒரு பர்சன் எப்போவுமே நம்ம கூட எப்போவுமே நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்போது சரி ஓகே அவங்க லைஃப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்கோம் நம்ம எத்தி பார்ப்போம்ல. ஸோ அதே மாதிரி
இந்த ஒரு பர்சனுக்கு மனசுக்குள்ளே வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் வேணும். ஏன்னா நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியலை, மறக்க முடியலை. இதுக்கு மேலே நான் வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆன் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டேன், என்னால் மூவ் ஆன் பண்ண முடியலை. இதுக்கு மேலே எனக்கு எஃபோர்ட் கொடுக்க முடியல. நான் ஒவ்வொரு நாளும் என்னோடய ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் பண்ணி எனக்கு டயர்ட் ஆகுது, என்னால் மூவ் ஆனே பண்ண முடியலை. சரி, ஓகே, அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க்கும் பண்ணணும். ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் ஒர்க் பண்ணல கரண்ட் சுச்சுவேஷன். இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஸோ பாசிட்டிவான சுச்சுவேஷன் எதாவது க்ரியேட் ஆகுதா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஸோ நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறீங்களா, நீங்களாக வருவீங்களா, ஸோ உங்களை பார்க்கக்கூடிய ஒரு எனர்ஜி. ஒர்க் பண்ணணும்னு எண்ணம் உண்டு, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணலை. அது ஒர்க் பண்ணதுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஒர்க் பண்ணலைன்னா அவங்களுக்குள்ள ஒரு மைண்டு. ஓகே, நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த பர்சன் உங்களை தான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கு, நீங்கள் எந்த வேலை போயிட்டுருக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது இந்த பர்சனை வந்து மைண்டில் வச்சுருக்கிறீங்களா, நீங்கள் ஏதாவது மறந்துட்டீங்களா, உங்கள் லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் உங்களை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து பயங்கரமாக செல்ஃபாக பண்ணுறீங்க. நான் சொன்ன மாதிரி கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன், ஃபேஷன்ஸ் இருந்துச்சு, பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களுக்கு பொறுமை வந்துட்டு முன்னாடி உங்களுக்கு பொறுமையான என்னென்ன தெரியாமல் இருக்கலாம், பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு கோயிங் வித் ஃப்ளோ நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லும் போது இந்த ஒரு பர்சனுக்கு எப்படிடா சாத்தியமாகும் இது, எப்படி இந்த ஒரு பர்சனில் மட்டும் எப்படி மூவ் ஆன் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஒரு பர்சன் எவ்வளோ தூரம் எனக்கும் அவங்களுக்கும் ஃபைட் நடந்தாலும் மறுபடியும் இந்த ஒரு பர்சன் தேடி வருவாங்களே, மறுபடியும் நான் வேணும்னு சொல்லுவாங்களே. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க வந்து எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு இவ்வளோ சிரிச்சிட்ருக்காங்க, இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறாங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் என்னோடய ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் பண்ணி நான் டயர்ட் ஆகிட்டேனே, என்னால் முடியவே இல்லையே, இந்த ஒரு பர்சனை மட்டும் எப்படி முடியுதுன்னு அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகும். ஸோ இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணாலும் இந்த ஒரு பர்சன் ஹைலி அட்ராக்ட் ஆகுறாங்க, ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சன் உங்களை நினச்ச விதம் வேறு, இப்போ நீங்கள் நடந்துக்கிற விதம் வேறு, டோட்லி சேஞ்சு. முன்னாடி இந்த ஒரு பர்சன் உங்களை வேறு ரீதிக்கு நோக்கிட்டு இருந்தீங்க, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை வந்து ஒரு புதிய கண்ணோட்டத்துலேயும் பார்க்குறாங்க. ஏன்னா நமக்கு 8 ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்குது. இந்த ஒரு பர்சன் நினைக்கிறாங்க, எஸ் நம்மளோட பார்வைகள் நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே வந்து தவறாக இருந்திருக்குது. சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணும். நம்ம இப்போ ஒரு பர்சன் இப்போ இருக்கிறாங்கன்னு இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க நம்ம நினைக்கிறது முட்டாள்தனம். ஸோ அவங்கவுங்க லைஃப்பில் எப்போ யார் வேணாலும் எந்த நொடிக்கு வேணாலும் சேஞ்ச் ஆவாங்க. இந்த ஒரு பர்சன் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும் நான் நினச்சதே கிடையாது. பட் இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஸோ ஒரு டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நீ தான் வேணும், நீ இல்லைங்க என்னால் வந்து வாழ முடியாது, என்னால் மறக்க முடியாது, இப்படி நினச்சிட்டு இருந்து இப்படி சொல்லிட்டு இருந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படி சாத்தியமாகும், எப்படி இவங்களால வந்து மாறிட்டாங்க, எப்படி இவங்களால வந்து சிரிச்சுட்டு சந்தோஷமாக வாழ முடியுது, பட் என்னால் முடியலையே. ஸோ நம்மளோட பார்வைகளும் நம்மளோட எண்ணங்களும் தான் வந்து ஒருத்தவங்களை வந்து தவறாக பிரதிபலிக்குது. மற்றபடி எல்லாருக்கும் வந்து கஷ்டம் லாபம் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே வந்து பவர் தான். நம்ம வந்து நம்மளை மட்டுமே பவர் நினச்சிட்டு இருக்கோம். கூட இருக்கிற ஒரு பர்சனுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கறது கிடையாது, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. நம்ம தான் பெரிய பவர், நம்ம தான் ஈகோ, நம்ம தான் ஆட்டிடியூட்னு சொல்லிட்டு நம்ம திமிரை காட்டிகிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸ் உண்டு. எப்போ யார் வேணாலும் மாறலாம், அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு. ஸோ வந்து ஒரு பர்சன் அதெல்லாம் கரண்ட் சுச்சுவேஷன் ஹைலி அட்ராக்ட் ஆகுறாங்க, அவங்களை வந்து புதுசாக பார்க்குறாங்க, புதுசாக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, புதுசாக அந்த ஒரு பர்சனுக்கு லவ் ஃபீல், ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது உங்கள் மேலே, புதுசாக ஒரு லவ் வந்து கிரியேட் ஆகுது கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ சந்தோஷப்படுறாங்க, ஏன்னா வேர்ல்டு கார்டு ஆகும். ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து இந்த ஒரு பர்சனில் சேஞ்சஸ் வருது, சந்தோஷப்படுறாங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலைன்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிளஞ்சிங் டு தி ஃபாஸ்ட் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ அந்த பர்சன் வந்து ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு கிடையாது. இவருக்கு ஒரு ரிக்ரெஷன் உண்டு. எந்த மூஞ்சி வச்சுட்டு நம்ம அவங்க முன்னே போய் நிற்கிறது, நம்ம பண்ண விஷயங்கள் வந்து இந்த ஒரு பர்சன் ஹர்ட்டாக இருக்கிறதுல கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறது. ஸோ ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை ஸ்டக் ஆக்கி இருக்கிறதுனால இந்த ஒரு பர்சனோட ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சனை கம்யூனிகேஷன் பண்ணணும், கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட வரணும், கம்யூனிகேஷன் பண்ணணும்னா ஃபாஸ்ட் நடந்த விஷயங்களை மறக்கணும், அதை ஃபர்கியூ செய்யணும். யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணணும், லெட் கோ பண்ணணும், யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணிவிட்டு இவங்களில் ஃபோக்கஸ் ஆகணும். ஃபோக்கஸ் ஆனால் தான் இந்த ஒரு பர்சனில் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். ஓகே, ஸோ அது மட்டும் வந்து ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் நான் சொன்ன மாதிரி இவங்க பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாங்க, உங்கள் மேலே புதுசாக ஒரு லவ் ஃபார்ம் ஆகிட்டு நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ இவங்க ஒரு நியூ பிகினிங் பண்ணணும்,
இது நடந்த விஷயங்கள் போகட்டு, நடந்தது எல்லாம் போகட்டும். இனிமேல் வந்து புதுசாக எல்லாமே ஸ்டார்ட் ஆகணும். மீன் எல்லாமே புதுசாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் இவங்களுக்கு த்ரோட் சக்கரா பிளாக்கேஜ் ஆகும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்குள்ள 7 சக்ராஸ் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம மெடிடேஷன் பண்ண நமக்கு இருக்கிற சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு போஸ்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணாமல் இருக்காங்க, உங்ககிட்ட வராமல் இருக்காங்க, எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறாங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு த்ரோட் சக்கரா பிளாக்கேஜ் ஆகும். ஸோ அது ஒன்லி நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். இந்த ஒரு போர்ஷன் மெடிடேஷன் பண்ணும்போது த்ரோட் சக்கரா ஆக்டிவேட் ஆகும். த்ரோட் சக்கரா ஆக்டிவேட் ஆகக்கூடிய டைமில் இந்த ஒரு போர்ஷன் வந்து த்ரோட் சக்கரா மட்டும் ஆக்டிவேட் ஆனால் போதாது. இந்த ஒரு போர்ஷன் வந்து செல்ஃப் ஃப்ளோ பண்ணணும். ஓகே, செல்ஃப் ஃப்ளோ பண்ணணும். அவங்களில் ஃபோக்கஸ் ஆகணும். தென் பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும் இந்த ஒரு போர்ஷன் ஆக்ஷன் எடுப்பாங்க. மறுபடியும் உங்கள் லைஃப்பில் புதுசாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி நமக்கு இந்த கனெக்ஷனில் வந்து டைம் எடுத்துக்கும். ஃபேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஷன்ஸ் உங்களுக்கு மட்டும் இருந்தால் போதாது. இந்த ஒரு போர்ஷனுக்கு வந்து ஃபேஷன்ஸ் எனர்ஜி வேணும். ஓகே, எப்போவுமே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் நமக்கு சீக்கிரமாக கிடைக்குதுன்னா அது சீக்கிரமாக நம்மளை விட்டு போயிடும். ஒரு விஷயம் நமக்கு டைம் எடுத்து கிடைக்குன்னா அது ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. எந்த ஒரு விஷயம் நமக்கு டைம் எடுத்து கிடைக்குதோ அது நம்மளை விட்டு அவ்வளோ சீக்கிரமாக போகாது. ஓகே, ஸோ ஒருத்தங்க எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ என்னை ஒருத்தர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான், சீட் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ அவனுக்காக நான் எதுக்கு மெடிடேஷன் உட்காரணும், எனக்கு ஒரு வேலை இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்து. ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெடிடேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வருவாங்கன்னு அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெடிடேஷனுங்கிறது நான் எதுக்காக பண்ண சொல்லனா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்காக நான் மெடிடேஷனுங்கிறது நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் நம்ம தவம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஒரு பர்சனுக்காக தவம் இருங்க, அந்த ஒரு பர்சனை வர வைக்கிறதுக்காக தவம் இருங்க நான் சொல்லவே இல்லை. ஸோ மெடிடேஷன் வந்து எதுக்குன்னா, மெடிடேஷன் சொல்லும்போது நமக்கு அது ஒரு பீஸ் ஆகும். இந்த ஒரு பர்சன் வர்றாங்க வரல அது ரெண்டாவது விஷயம் தான். ஓகே, நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து சின்ன வயசுலேருந்து நம்ம இந்த வயசு வரைக்கும் நம்ம வந்து நிறைய ட்ராமாஸ் பார்த்துருப்போம். நிறைய இன்னர் சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் நமக்குள்ளே நடந்திருக்கும். நம்ம நிறைய விஷயத்தை பார்த்து ஹர்ட் ஆகிருப்போம். நிறைய துரோகங்கள் இதெல்லாம் பார்த்து நம்ம ஏமாந்துருப்போம். ஸோ நம்ம ஹார்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஹார்ட் வந்து பல தடவை நம்ம வந்து சில பர்சன்ஸ் மூலமாக நமக்கு உடஞ்சிருக்கும். ஸோ அதனாலேயே அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து பல சுச்சுவேஷன்ஸ் பல ட்ராமாஸ் பார்த்து வளர்ந்தனாலேயே நமக்குள்ளே நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கும். நமக்கு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சின்ன வயசில் நமக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ மறுபடியும் அந்த ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பயம் வரும். ஸோ அந்த மாதிரி பல சுச்சுவேஷன் பல ட்ராமாஸ் பார்த்து நமக்குள்ளே நம்ம நிறைய நெகட்டிவிட்டிஸ் க்ரியேட் ஆக்கி வச்சுருப்போம். ஸோ இப்போ மெடிடேஷன் பண்ணும்போது நமக்குள்ளே நடந்த ஃபாஸ்ட் நடந்த ட்ராமாஸு, ஒரு லவ் பிரேக்கப் நடந்துச்சு, அதில் வந்து ஃபீலிங்ஸ் எமோஷன் இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுருப்போம். இதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணணும். அப்போ மெடிடேஷன் பண்ணுறது வந்து நம்ம அந்த மெடிடேஷன் நம்ம பண்ண நமக்குள்ளே என்ன ஆகும்னா, நமக்கு இருக்கிற மைண்டு வந்து நெகட்டிவிட்டிலேருந்து பாசிட்டிவிட்டிக்கு வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னர் சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கும். நெகட்டிவிட்டிஸ் அதெல்லாம் நமக்கே தெரியாமல் நெகட்டிவிட்டிலாம் ரிலீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், மெடிடேஷனில் இப்போ நம்ம இருக்கும்போது நமக்கு கண்ணை மூடி நம்ம மெடிடேஷனில் உட்கார்றது மட்டும்தான் தெரியும். பட் நமக்குள்ளே ஒர்க்காகும், நம்ம இன்னருக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வரும். இப்போ மெடிடேஷன் பண்ண உங்களுக்குள்ளே பீஸ் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷம் பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்குள்ள நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். சரி, ஓகே, ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். எப்படி வந்து நீ இந்த விஷயத்தில் ஏமாந்த, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், முன்னாடி நம்ம லைஃப்பில் வந்து எப்படியெல்லாம் நம்ம ஏமாந்தோம், இனிமேல் எப்படி ஏமாறக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களுக்கான கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். நம்ம எதனால் நம்மளை கோட்டையை விட்டோம், நம்ம எதனால் நம்ம எனர்ஜி லோ ஆக்கணும், நமக்குள்ள நெகட்டிவிட்டிஸ் எப்படி வந்துச்சு, நெகட்டிவான பீப்புள்ஸ் யார், இது எல்லாம் நான் சொன்ன மாதிரி கண்ணை மூடி உட்கார்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பட் உள்ளுக்குள்ளே பல சேஞ்சஸ் நமக்குள்ளே தெரியும். ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, மெடிடேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஒரு போர்ஷனை வந்து டோட்லி உங்களால் இக்னோர் பண்ண முடியும், மூவ் ஆன் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களே உங்கள் வாயில் வந்து எனக்கு இந்த ஒரு போர்ஷன் தேவை, எனக்கு இந்த அளவுக்கு என் செல்ஃப் எக்ஸ்பெக்ட் நான் எழுதி நிற்கிறேன், இந்த அளவுக்கு எனக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல, இந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இவங்க என் லைஃப்பில் வேண்டான்னு உங்களால் நீங்களே வந்து ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த அளவுக்கு மெடிடேஷன் உங்களை வந்து மாற்றும். நான் சொன்ன மாதிரி மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு நெகட்டிவிட்டி ரிலீஸ் ஆகும். பல விஷயங்கள் ரிலீஸ் ஆகி போக இந்த ஒரு போஸ்டரோட தோட்டம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகி போகும். அப்போ உங்களுக்குள்ள நீங்கள் மெடிடேஷன் உட்காரும்போது உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். எப்படின்னா,
நான் ஏன் இந்த அளவுக்கு சீப்பாக நடந்திருக்கேன், நான் ஏன் இந்த அளவுக்கு என் செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து எனக்கு சுத்தமாக வேல்யூ இந்த போஸ்ட் கொடுக்கவே இல்லையே, நான் ஏன் நேற்று வரைக்கும் இவங்க பின்னாடி போனேன், ஏன் நான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ரியலைசேஷன் வரும். எஸ், எனக்கு சுத்தமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை, நான் எதுக்கு இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த ஒரு கிளாரிட்டி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ண முடியும். அது எப்படின்னா அது உங்களுக்கு இன்னருக்குள்ளேயே உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ், அதுக்கான கிளாரிட்டிஸ், அதுக்கான ஐடியாஸ் எல்லாமே உங்கள் உள்ளுக்குள்ளேயே கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ மெடிடேஷன் பண்ணுறதுனால இந்த ஒரு போஸ்ட்டில் கொண்டு வர மட்டும் தான் முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. மெடிடேஷன் நீங்கள் பண்ணுறதுனால ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயங்களை வந்து நடத்தலாம். மூவ் ஆன் பண்ணணும், நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு ஈஸியாக வெளியே வந்துடலாம். இல்லை இந்த ஒரு போஸ்ட்டில் வர வைக்கணும்னு நினச்சா நீங்கள் அப்படியுமே வர வைக்கலாம். இன்னொரு விஷயம், மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம வந்து ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை நம்ம ஜீவிப்போம். ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயம் நினைக்கவே மாட்டோம். இப்போ நார்மலாக ஒரு போஸ்ட் மெடிடேஷன் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா எனி டைம் அவங்க வந்து ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை போட்டு திங்க் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் மெடிடேஷன் பண்ணவங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க, ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் இருப்பாங்க. ஓகே, ஸோ லைஃப்பில் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுனால நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் இருக்கே தவிர வந்து கெட்ட விஷயங்கள் கிடையவே கிடையாது. ஸோ மெடிடேஷன் பண்ணால் இந்த ஒரு போஸ்ட்டை கொண்டு வரத முடியுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. அது உங்களோட தனிப்பட்ட ஒரு போஸ்ட். ஏன்னா ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒவ்வொருத்தவங்களும் எந்த அளவுக்கு வலி வேதனை அனுபவிப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் முடிவெடுங்க. பட் மெடிடேஷன் பண்ணால் ப்ராப்பர்லி உங்களால் மூவ் ஆன் பண்ணவும் முடியும், மறுபடியும் ஒரு நியூ பிகினிங் பண்ணவும் முடியும். அதுவும் உங்களோட பார்த்து வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த வீடியோ யாருக்கா ரெசினேட் ஆகுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிடும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.